வேற லெவல். இத்தனைக்கும் க்ளோஸ்டு பால்கனி கூட கிடையாது, அப்படியே ஓப்பன் தான். ஓ அதுவா, நல்ல வேலை. நான் பாட்டுக்கு உரிமையாக உள்ளே போயிருப்பேன், என்ன ஆயிருக்கும், வளர்ந்துருப்பாங்க என்ன. எங்கள் கேங்கோட நாங்கள் வந்ததுன்னா இது வரைக்கும் ஒரு 2000 ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இன்னும் பெரிய சில்க் ஸ்மித் அவர்களாம் இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் வீடியோல போட்டது அதெல்லாம் போடலாம். ஸ்விமிங் பூல் வரும்போது இவ்வளோ பெரிய தொப்பை வச்சுட்டு அப்படியே பேக் குதிக்கிறான். அப்படி பாப்பாவோட எடுத்து நான் போட்டோ எடுப்பேன், என் ஒய்ஃப் வச்சு பாருங்க, அந்த பிரச்சனை வருது. கைஸ் குட் மார்னிங். தூங்கி ஏஞ்சாச்சு. 10:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் க்ளோஸ், அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி என்னோட பால்கனி வியூ வந்து கொஞ்சம் பாருங்க. ஏ நம்ம ரூமுக்கு ஜஸ்ட் பிஹைண்ட் இங்கே பாருங்க, கதவு இங்கே இருக்கு, பீச் அங்கே இருக்கு. வேற லெவல். இத்தனைக்கும் க்ளோஸ்டு பால்கனி கூட கிடையாது, அப்படியே ஓப்பன் தான். அவ்வளோ செம்மையாக இருக்குது. அதெல்லாம் ஐ திங்க் ஷாக்ஸ் கடைங்க எல்லாமே. இவ்வளோ நியர்பை பீச்சோட. ஓகே, நேற்றே சொன்னேன் இல்லையா, இருட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டேல் அது செம்மையான ஹோட்டலாக இருக்கும். இருட்டில் எதுவும் தெரில. நான் இதாங்க காலையில் வரவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண நிறைய இடம் வச்சுருக்காங்க. அப்படியே பீச் அலை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது பயங்கரமாக. எக்ஸ்கியூஸ் மீ, ஆம்லெட் க்ளோஸ்டா? இட்ஸ் தேர் யா 2 ஆம்லெட். ஃபஸ்ட்டு போனோடனே கவுண்டர் இருந்தது பாருங்கள், எக் கவுண்டர். மோஸ்ட்லி இந்த மாதிரி பஃபெட் ஹோட்டலில், கொஞ்சம் நல்ல ரிச் ஹோட்டல்ஸில் வந்து எக் கவுண்டர்னு தனியாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் சவுத் இண்டியனில் கொஞ்சம் பெரிய ஹோட்டலில் தோசா கவுண்டர் வச்சுருப்பாங்க. நான் விட்டு அங்கே எனக்கு சொல்லிட்டேன், 2 முட்டை உனக்கு, எனக்கு சீஸ் முட்டை சொல்லியிருக்கேன். அப்புறம் ஃபுட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ரெட்டு அண்ட் அதுக்கான சைட்ஸ் இருக்குது, ஜாம்ஸ், அதெல்லாம். கார்ன் அண்ட் மில்க் இருக்குதுங்க, சாக்கோஸ் கார்ன் மில்க். இங்கே வந்து ஆலு பராத்தா, அதுக்கு குழம்பு இருக்குது. அப்புறமா தோசை அண்ட் சாம்பார், சட்னிஸ், தோசை இதெல்லாம் இங்கே இருக்குது. அவல் வந்து கோவாவில் எல்லா இடத்துலையும் அவல் தான். அதுவும் இருக்குது. அதுதான் நம்மளோட பிரேக். இப்போ உன்னோட சேலஞ்ச் என்னென்னா, இல்லை ப்ரோட்டீன் ஃபைபர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கார்ப் சாப்பிட போகிறேன். ப்ரோட்டீனுக்கு எக் இருக்குது, வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சாப்பிடு, ஃபைபருக்கு கொஞ்சம் ரைஸோ தோசையோ கொஞ்சம். இதில் ஒரு இதில் 2 முட்டை வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து எனக்கு சீஸ் போட்டு தாங்கன்னா அதனால் போட்டுட்ருக்கேன். பஸ் பையா உள்ளே வந்து சீஸ் போட்டு தாங்கன்னா நல்லா சீஸ் போட்டு தந்திருக்காரு. 2 முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எங்களால் முடிஞ்சாலும் என்ன அட்வென்ச்சர் பண்ணாலும் பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் ரூட்டில் வராமல் இந்த பேக் யார்டு வழியாக வந்துட்டுருக்கோம். ஜாலியாக இருக்குது. ஆத்தா வீட்டு கொள்ளையில் நடக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க பீச், ரூமுக்கு பின்னாடியே பீச்சு. நம்ம ரூம் இது தான். பால்கனி க்ளோஸ்டு கூட கிடையாது, ஓப்பன் பால்கனி தான். போக வேண்டியதான். வேறு லெவல், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. எப்படி இப்படிலாம் வந்து கண்டுபிடிச்சி அனுப்பிச்சாங்கன்னே எனக்கு தெரில. யூனஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். ஸ்விம்மிங் பூல் இங்கே தான் இருக்கா? அட பாவமே, இது நாட் அண்ட் மெயின்டெனன்ஸ். அப்போ இது ஸ்விம்மிங் பூல் இல்லை, கண்டிப்பாக அந்த பக்கம் ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த சைடு எதுவுமே இதோ ஏரியா அண்டர் மெயின்டெனன்ஸ். இது பீச்சு, இது நம்ம ரூம். ஏன்டா அப்படி வர, கதவு சாத்தியிருக்கா? திறந்தான் இருக்கு. இந்த வீடு தான் லாஸ்ட் வீடுறா, நம்ம தான். ஐயோ நல்ல வேலை, வேற யார் ரூமுக்கும் போயிருப்பேன் நான் பின் பக்கமா. இதான் நம்ம ரூமு. 119ஆ? ஐயோ நம்ம ரூம் 117 ஆச்சு. ஓ அதுவா, நல்ல வேலை. நான் பாட்டுக்கு உரிமையாக உள்ளே போயிருப்பேன், என்ன ஆயிருக்கும், வளர்ந்துருப்பாங்க என்ன. கைஸ் பார்த்தீங்களா, பீச் சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? பீச் சவுண்டோட வீடுகளோட நம்ம போயிட்டு இருக்கோம். இது பல ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். நாங்கள் ரிசப்ஷன் ரீச் பண்ணவே எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. ஆக்சுவலி இந்த ஹோட்டலில் இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கலாம். கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து வண்டி அனுப்புகிறோம், நீங்கள் வண்டியில் வாங்கன்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கலாம். எல்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா இவ்வளோ கீழே ரூம் கொடுத்துட்டு, நம்ம ரூமில் இன்னும் கீழே, இதுக்கும் கீழே தான் ஸ்விம்மிங் பூல்லாம் தாண்டி இவ்வளோ கீழே ரூம் கொடுத்துட்டு நீங்கள் எப்போனாலும் நீங்களே மேலே வாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை விட்டா செக் அவுட்டுக்கு தான் வெளியே கொடுக்குறாங்க. நம்ம நடுவில் எங்கேயாவது வெளியே போனோம்னா இவ்வளோ தூரம் நம்ம தான் நடந்து வரணும். இந்த கோவா ட்ரிப்பை யூனஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல் அப்படிங்கிற ஏஜென்சி மூலமாக தான் நாங்கள் புக் பண்ணி போயிருந்தோம். இவங்க கோவாலே இருக்கிற ஒரு தமிழ் ஏஜென்சி. ஸோ நீங்கள் கோவா போறீங்க அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். வண்டி வந்துருச்சு, நம்ம போகிறோம். சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பிரபா நெட்டில் பார்த்துருக்கான், சரி அங்கே போகலான்னு. வழியெல்லாம் பார்த்தா தான் நம்ம சென்னை மாதிரியே இருக்குது. சென்னையில் டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியாவில் நம்ம வந்து வீடு பார்த்துட்டு இருப்போம்ல, இப்போ தான் லேண்டு வாங்க போகிறோன்ற மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி லேண்ட் மாதிரி இருக்குது. வந்தாச்சு, கேப் நம்மளை வந்து இறக்கி விட்டுருச்சு சவுத் கோவாவில். சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்களே நியர்பைன்னு சொல்லி போட்டு பார்த்து வந்தோம். ஃபிலோமினாஸ் கிச்சன் சீசன் வித் லவ். உள்ளே கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருந்தது ஃபோட்டோஸ் பார்க்கும்போது. பார்த்தா பாருன்னு போட்டிருக்கு. நம்ம இந்த மாதிரி பாரோடு இருந்ததுன்னா மோஸ்ட்லி நம்ம போகிறது அவாய்ட் பண்ணுறோம். இது மாதிரி போட்டிருக்கு, பட் கோவாவில் அது வந்து தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான்.
ஏன்னா எல்லாமே இங்கே அதுக்கு தானே வராங்க. அதனால் நம்ம போயிட்டு நமக்கு பிடிச்ச ஃபுட்டை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு அமைதியாக கிளம்பிட வேண்டியதான். ஐயோ ஒரே பாராக இருக்குது. சரி நம்ம சீ ஃபுட் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதாங்க சவுத் கோவா. சவுத் கோவா வந்து அப்படியே கேரளாவே தான். கேரளா, வயநாடு அதே தான் சவுத் கோவா. நார்த் கோவா அப்படியே ஆப்போசிட். நல்லா பாஷாக இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்கும், ஹேப்பனிங்காக இருக்கும், சத்தமாக இருக்கும், பொல்யூஷனாக இருக்கும், பீச்சஸும் இருக்கும். இது வந்து ரொம்ப அமைதியாக நிசப்தமாக நிறைய க்ரீனரியோட அப்படியே ஒரு கேரளா டச் வந்து இருக்கும். ஓகே, லஞ்ச் முடிச்சுட்டு பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ பீச் லொக்கேஷன் பாருங்கள். இது நம்ம ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற பீச் பாக். ஐயோயோ பேர் தெரியலையே. வாஸ்கோடகாமா பீச் மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த பீச் வந்து பாக்லாக் லோகா அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர். பாக் மெல்லோ பீச். பாக் மெல்லோ பீச்சா. ஸோ இந்த ரெசார்ட் தான் வந்து பாக் மெல்லோ ரெசார்ட்னே போட்டிருந்தது. மேபி 5 ஸ்டார் 7 ஸ்டார் கேட்டகரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்குது. நம்மளது ஆக்சுவலாக இந்த மாதிரி தான். நம்மளோட வந்து அந்த இடம் அங்கே கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து இறங்கி வந்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டோட இதில் பீச்சே வந்துடும். அவ்வளோ நியர்பை தான் இருக்குது நம்மளுக்கும். பட் இது வந்து பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி மூவி இது மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. எங்கள் கேங்கோடு நாங்கள் வந்ததுன்னா இது வரைக்கும் ஒரு 2000 ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. சூப்பராக இருக்குது. அனிதாவும் செலச்சவில்லை. கண்டிப்பாக இன்னொரு 500 ஃபோட்டோ 1000 ஃபோட்டோ எடுப்பா. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பீச் வந்து போயிட்டோம். அது பேர் வந்து போக்மேலோ பீச். ஏன்னா நம்ம இருக்க ஏரியா பேரே போக்மேலோ, அதனால பீச் போயிடும். அதில் பெருசாக ஷாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஷாக்ஸ் அந்த கடைகள், கியூட்டா கடைகள், மரத்துலேயே செஞ்ச கடைகள்லாம் இருக்குல்ல. அப்புறம் வாசல் உட்காந்து நம்ம சாப்பிடுவோம், கொடைக்கு கீழே உட்காந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சும்மா எம்டியா ஒரு பீச். இந்த பாண்டிச்சேரியில் எப்படி வச்சிருப்பாங்க அந்த ப்ரொமேடு எதிர்க்க, அந்த மாதிரி பீச் தான். அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்து பையா கஹா பீச் பெனாலிம். நவ் அப் இங்கிலீஷ்லயே பேசுறாரு. பெனாலிம் பீச் அதான் அடுத்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அங்க வந்து ஷாக்ஸ்லாம் இருக்கும்னு சொல்றாரு, கடைகள்லாம். கொஞ்ச நேரம் அப்படியே சன்செட் பார்த்துட்டு 4:30 to 5:30 5:30 to 6:30 5:30 to 6:30 வந்து சன்செட். கோவால சன்செட் கொஞ்சம் டிலேவா தான் ஆகும். ஏன்னா சன்செட்ஸ் இன் த வெஸ்ட். ஸோ அதனால லேட்டா 6 அதனால லேட்டா சன்செட் ஆகும். அதனால 6 மணி சன்செட்னா 1/2 மணி நேரம் முன்னாடி 1/2 மணி நேரம் பின்னாடி வந்து வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்லயே 6 மணி தானே சன்செட் ஆகும். நம்மளுக்கு ஒரு 5:30 to 6 நம்மளுதுல. கொஞ்சம் டிலே. ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 7:15 7:30 மணி வரைக்கும் வெளிச்சமா தான் இருக்கும். கைஸ் அடுத்து வந்தாச்சு. இந்த இடம் பேர் தான் வந்து பெனாலிம் பீச். BENAULIM பெனாலிம் பீச். இந்த பீச் வந்து என்ன ஸ்பெஷல்னா எனக்கு தெரியாது. சவுத் கோவால இது கொஞ்சம் வந்து நல்ல பீச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸும் நிறைய பார்த்தேன். எங்கள் டிரைவர் இதான் சஜஸ்ட் பண்ணார். நான் சொன்னேன் நிறைய ஷாக்ஸ் இருக்கணும், கடைங்கெல்லாம் இருக்கணும், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், ரெண்டும் இருக்கிற பீச் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தார். சவுத் கோவாவில் வந்து மிராமர் பீச்னு ஒரு ஃபேமஸாக ஒரு பீச் இருக்குது, மிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நிறைய மரமாக இருக்கும். பீச்சில் மோஸ்ட்லி உங்களுக்கு மரம் இருக்காது, ஆனால் அங்கே வந்து நிறைய கோனிக்கல் ட்ரீஸ் நிறைய வச்சுட்டு இருக்கும். ஆனால் அங்கே வந்து வாட்டர் கேம்ஸ் இருக்காது, ஷாக்ஸும் இருக்காது. அது வெறும் சும்மா எம்டி பீச், போயிட்டு இப்படி உடனே வந்துடுற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைவசியாக இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி ஷாக்ஸ்லாம் இருந்தால் இது ஒரு கோவா ஃபீல் கிடைக்கும். அதனால ஷாக்ஸ்லாம் இருக்கு பாருங்க. கடைங்கெல்லாம் டேட்டூ கடை இருக்குது, ட்ரெஸ் கடை இருக்குது, பார்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே. ஸோ இது இப்படி போட்டு நிற்கணும், இப்படி வாட்டர் கேம்ஸ் இருக்கணும், அப்போ தான் ஒரு பீச் எஃபெக்ட். ஸோ இது வந்து நல்லா இருக்கு. பெனாலிம் பீச் கண்டிப்பாக இங்கே வரலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இங்கே வரத்துக்கு. அங்கே பாருங்க. ஸோ அங்கே ஸ்விம் பண்ணுறவங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு லைஃப் சேவர்ஸ் அங்கங்கே அந்த மாதிரி ஹைட்டாக போட்டு உட்காந்துருக்காங்க. நல்ல விஷயம்ல. மெரினால கூட அங்கே சம்டைம்ஸ் இருப்பாங்கல்ல. ஆமாம், கோவாவில் எப்பயுமே இருப்பாங்க. சின்ன சின்ன கேப்ஸ்லேயே இருப்பாங்க. இந்த மாதிரி கோவானாலே இப்படி அழகா படுத்துக்கிட்டு அந்த அம்ப்ரெல்லாக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஃபீலிங்கா இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம பே பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு 5 years 6 years முன்னாடி வந்து 7 years முன்னாடி வந்திருந்தோம். அப்போ வந்து 200 ரூபாய் கீழே படுக்கிற இந்த இது அம்ப்ரெல்லாக்கு 200 ரூபாய் 400 ரூபாய் கட்டணும் ஒருத்தருக்கு. இப்போ எவ்வளோன்னு தெரியல, வாங்க போய் கேட்போம். காத்து செம்ம காத்து அடிக்குது. இப்படி பேசினா எப்படி இருக்கு? ஹலோ ஹலோ இங்க பாருங்க எப்படி இருக்கு? கேட்கவே கேட்காது. அதான் இப்படி பேசினா நல்லா கேட்கும். அதான் மச்சான் நம்மளை ஏமாத்தி புட்டானுங்க மச்சான்ற மாதிரி. இந்த ஷாக்கு ஃபுட் யாரோ புக் பண்ணியிருக்காங்களாமா இன்னைக்கு. அதனால இது எல்லாத்தையுமே எடுத்து க்ளோஸ் பண்றாங்க. சன்செட் பார்க்க முடியாது இன்னைக்கு.
பாருங்க நம்ம கிளம்பிட்டோம். இதெல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவாமா, வீடுங்கள்லாம் இருக்குது. எல்லா வீடுமே பார்க்குறதுக்கு வந்து கேரளா வீடு, ஸ்ரீலங்கா வீடு, இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே வந்து கொஞ்சம் குளிர் பிரதேச வீடுகள் எப்படி இருக்கும். சரி நம்ம ஊரை கூட விடுங்களேன், மோஸ்ட்லி கேரளா வீடு மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பார்த்து பழகின வீடுகள் மாதிரி இருக்குது. ஒரு புது இடம் மாதிரி இல்லை, பரிச்சயப்பட்ட ஒரு ஊருக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கா சவுத் கோவாவில், மரங்கள் நிறையா இருக்குது. இது ரெண்டும் கனெக்ட் பண்ணும்போது இது கேரளா. ஓகே, கோவா வரைக்கும் வந்தாச்சு. நம்ம ஸ்டேகேஷன் தான் வேறு, நம்ம ஒன்றும் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் போகல. அப்போனா ஒரு ஸ்பா எடுக்கலாமே, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பா எடுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோம், நம்ம 1 டே ட்ரிப் தான் வந்திருக்கோம் சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ ஓஷன் ஸ்பா சலூன்னு போட்டிருக்கு. எங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. டிரைவர் கிட்ட கேட்டோம், எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னா அவர் இங்கே கொண்டு விட்டார், வாங்க போகலாம். கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும்னு கேட்டோம், ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டியாகவும் பண்ணணும், அந்த இடம் சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா கோவாவில் வந்து ஸ்பா ஃபேமஸ் சொல்லிட்டு தெருமுக்கில் போட்டு எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாது, எங்கே எது இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமாக வந்துட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் கேர்ள்ஸ்க்கு. சொக்கா போடாமல் எங்கடா போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நானே என்னடா அது கொஞ்சம் கிளாமராக இருக்க மாதிரி இருக்கு. நீ சொக்கா படம் வந்ததே நான் பார்க்கல, இப்போதான் அதே கவனிக்கிறோம். நீ ஃபோன் எடுத்துகிட்டு போ. இன்னும் பெரிய சில்க் ஸ்மித் அவர் கிளாமர். இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் வீடியோவில் போட்டது கிடையாது, அதெல்லாம் போடலாம். நம்மள யூடியூப்ல இப்படி பார்த்தது இல்லையன்றதுக்காக பார்க்குறேன். ஆக்சுவலாக என்னென்னா இன்னும் ஒரு டிஷர்ட் தான் இருக்குது எனக்கு, கொண்டு வந்து நனைஞ்சிருச்சு ஸ்வெட் ஆகி. அப்புறம் வந்து அதனால் தோச்சு காய போடு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்றனால தான் வந்து வந்த இடத்துல தோச்சி காய போட்டு அது காலில் கூட காஞ்சிருமா, மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால் இருக்கிற ஒரு டிஷர்ட் இருக்குது, நாளைக்கு இப்போ ஏர்போர்ட் போட்டு கிளம்புறதுக்கு. அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பனியன் இருக்குது, அதை நான் போட்டிருந்தேன். இது எதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா ஸ்விம் பண்ணும்போது போட்டுக்கலாம். அனிதா எனக்கு உத்தரவு ஸ்விம் பண்ற மாதிரிலாம் இல்ல, இது இல்ல ஸ்விமிங் பூல் மெயின்டெனன்ஸ் சமச்சில்லைங்க அப்படி கூட இல்லை. பண்ணால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஸ்விம்மிங் பூல் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது, குளம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. 26 இப்போ 26லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் குளிக்கலாம். என்னன்னா ஸ்விம்மிங் பூல் ஏசியோடது கணக்கு தானே. ஸ்விம்மிங் பூல் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கிறனால பண்ண முடியல. அது போக ஸ்விம்மிங் பூல் போடுறதுக்கான பனியன் இது கிடையாது, இது வந்து நார்மல் காட்டன் பனியன். என்கிட்ட வேற இல்லையன்றதுக்கு கொண்டு வந்தேன். அதுவும் இதே போட்டுட்டு ஏன் ஸ்விமிங் பண்ணல நீ கேட்கலாம். அனிதா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இல்ல விளக்கம் கொடுக்குறீங்க. அந்த இது ரெஸ்டாரண்ட் போற வரைக்கும் அதை பேசுற மாதிரி இருக்கா பேசுறோம். அனிதா சொல்லியிருக்கா நீ வந்து வெறும் உடம்போட குளிக்க கூடாதுன்னு. அனிதா எனக்கு ரூல்ஸ் போட்டிருக்கா, அதனால நான் அதை போட்டிருக்கேன். பல தடவை சொல்லியிருக்கேன், அதனால எப்போ ஞாபகம் இல்லை. பேர் போட்டு தான் உலகத்துல எல்லாரும் குளிப்பாங்க. ஸ்விம்மிங் பூல் வரும்போது எல்லாரும் ஸ்விம்மிங் பூல் வரும்போது இவ்ளோ பெரிய தொப்பை வச்சிட்டு அப்படியே பேர் போட்டு குதிக்கிறான். இவ்ளோ பெரிய தொப்பை வச்சிட்டு ட்ரவுசர் மட்டும் இத்தனோண்டு ட்ரவுசர் போட்டு குதிக்கிறான். அப்படியே அவன் குதிக்கும் போது தொப்பை அப்படி மேல போயிட்டு நான் ஜம்ப் ஆகுது. நான் ரீசெண்டா கிடையாது, கடைசியா வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு குளிச்ச வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அவ சொன்ன மாதிரி இருக்கான்னு பாருங்க, அது நீங்களே பார்த்து சொல்லுங்க இது அப்படிதான் இருக்கா அப்படின்னு. அது உனக்கு தைரியம் இருக்கு அதை போட? நான் போடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது வரைக்கும் நீங்க போன செகண்ட் டைம் வரீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்தது நார்த் கோவா. சவுத்ல வந்து சும்மா அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அது கூட பண்ணல, டோனா போல மட்டும் போய் போயாச்சு. ஆமா, ஆக்சுவலி பைக்ல போய் வழியில பெட்ரோல் நின்று அப்படி வந்து கொடூரம் ஆயிடுச்சு டோனா போலா. அதனால சவுத் கோவா நீங்க போலன்னு தான் சொல்லணும். இந்த வாட்டி சவுத் கோவா வந்திருக்கீங்க, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? நார்த் கோவா சவுத் கோவா வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்த் கோவா வந்து ஃபோனில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இல்லை, அதனால் அந்த ஃபோன் ஸ்டோரேஜில் டெலிட் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்தோம். அனுப்பி வச்சிருக்கிற ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்குது, ஆனால் சார்ஜ் இல்லை. இன்னொரு ஃபோனும் எங்கள் கையில் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுதான் நாங்கள் வந்து பிளாக் எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுக்கும்போது என்னையும் சேர்த்து எடுத்துல்லே எங்களுடைய பிளாகோட ஸ்டைல் அதுதான். அண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த கோவா சொன்னல, ஸோ நார்த் கோவா சவுத் கோவா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரு சிட்டி அண்ட் வில்லேஜுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய இதுதான் விஷ் தான். நீங்கள் வரீங்க அப்படின்னா நார்த் கோவா சவுத் கோவா உங்களுடைய டூர் ஏஜென்சியில் சொல்லி புக் பண்ணும்போதே அதை கேட்டுக்கலாம். நீங்கள் சவுத் கோவா வந்து அப்படியே நம்மளோட கேரளா மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கனெக்ட் ஆகணும்னா சொல்கிறேன், நம்ம ஊர் சைடில் வில்லேஜ் சைடில் இருக்கிற மாதிரியும் ஒரு கேரளா மாதிரியும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா கடல் இருக்கு. இல்ல தமிழ்நாட்டுல எதுவுமே சொல்ல முடியாது, தமிழ்நாட்டுல கேரளாவை தான் சொல்லணும். பியூர்லி கேரளா. ஃபுல்லாவே செவரெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அப்படி பாசி பிடிச்சி அந்த பழைய செவரா இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு செவரா இருக்கு. ஸோ ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு, வயநாடு மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அப்படி வரீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸா இருக்கலாம். எனக்கு வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கோவாக்கும் இதுக்கும் அப்படியே டிஃப்ரென்ஸ். அது நார்த் கோவா அப்படி சிட்டிக்குள்ளே போயிட்டோம், இது அப்படியே வில்லேஜுக்குள்ளே வந்ததுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் ரொமான்டிக்காக. நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஒரு ரிசார்ட்டோட இருக்க போகிறேன், நான் வெளியவே பெருசாக போக போகிறது இல்லை, சும்மா ஈவினிங்கில் தான் 2 பீச் போக போகிறேன். மற்றபடி இந்த ஹேப்பனிங்கு, இந்த சரக்கு, இந்த சவுண்டு எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னா சவுத்து தான் பெஸ்ட்டு. ஓ, இப்போ நீ அப்படி தான் வந்தியா? நான் வந்து ஹஸ்பண்டோட ரொமான்டிக்காக இருக்க போகிறேன். ஆமாம், அப்படி நினச்சி தான் வந்தேன். ஆனால் அப்படி இருந்ததா? ஏன்னா ஹஸ்பண்ட் ரொமான்டிக்காக இல்லாத ஹஸ்பண்ட் கிடைப்பான்னு எதிர்பார்க்கலையே.
லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது கோவா வரும்போது நாங்களாக தான் வந்தோம். அப்படியே புக் பண்ணி நாங்களே ஃப்ளைட்டை புக் பண்ணி. அனிதா தான் அப்பவும் அதே மாதிரி ஏஜென்சி. ஏன்னா அப்போ தான் அனிதாவோடைய இந்த டூரிசம் இது துளிர் விட்ட காலம். அது யாருக்குமே ஹிந்தி தெரியாது. பட் வந்தவங்கள இவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து ஹிந்தி தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் அதை வச்சுட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு போனோம். பைக்கெலாம் நாங்களாக போய் ஓனாக போய் ரெண்ட்டுக்கு எடுத்து. அப்போ நான் புல்லட் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தேன். பைக்கு 500 ரெண்ட்டு. இதுதான் இந்த ஸ்கூட்டி ஆக்டிவாக தான் வந்து 250 ரூபா. ஸோ வந்து ஒரு டெசஸ்டாம் மாதிரி ஒரு வண்டி இருந்தது. அந்த வண்டி ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி அதில் போலாரெலாம் இருந்தது. பட் அதை எடுத்துகிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதோட சில ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ நாங்கள் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து பயங்கர மெமரியாக இருந்தது. இது நான் பீச்சில் ஆக்சுவலாக ரீக்ரியேட் பண்ணலாம்னு நினச்சேன். அந்த ஃபோட்டோ என்கிட்ட கையில் இல்லை, அதனால தான் பண்ண முடியல. இன்னைக்கு ஆக்சுவலி மிராமர் பீச் போயிருந்தா அதை எடுத்துருக்கலாம். அதை எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ இளம் குழந்தைகளாக இருக்கும் பார்த்தீங்களா. பன்னீர் ஸ்டிக்ஸ் சரி ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, கடைசி இப்படி ஃப்ரைடாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இதுலேயே நமக்கு டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. பார்த்தது வந்து சும்மா இந்த பன்னீரை மட்டும் கட் பண்ணி தருவாங்கன்னு நினைச்சேன். மேலே மசாலா தூவி பண்ணுவாங்கல்லடா, பேர் பார்பிக்யூ மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பன்னீர் மட்டும் இருக்கும் அப்படின்னு இப்படி கொடுத்துட்டாங்க. பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. ஏன் பாதி தான் வந்திருக்கு? ஏன்னா வீடியோ நாங்கள் எடுக்க மறந்துட்டு நான் சாப்பிட்டேன். ஒன்று சின்னதாக இருக்கனால இப்படி ஒன்று இப்படி ஒரு ஒரு அமுக்கமுக்குனால ஒரு சும்மா சின்ன சைஸ். உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். கை பாருங்க இவ்வளோ குட்டி, நல்லா இருக்கு. இங்கே பாருங்களேன், ஒரு ஃபிஷ் வெயிட் ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வெஜ்ஜு சூப்பராக நல்லா வந்து லெமன்லாம் போட்டு சாலட் ஒன்று வச்சுருக்காங்க, குக்கும்பர் வச்சுருக்காங்களா. இது நீங்கள் இதை மட்டுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஃபில்லிங்காக இருக்குது. ஆமாம், ஃபைபரும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது, கொஞ்சம் கார்பும் இருக்குது. ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்குது. சும்மா சூப்பராக இருக்குது. ஒன்றும் இல்லை, தான் பேலன்ஸ் டயட்டுங்க. இப்போ கார்போஹைட்ரேட்ஸு, ஃபைபரு, இது ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் லெமனும் நீ புளிஞ்சு சாப்பிடுங்க, எல்லாமே இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி சாலட் அப்படின்னாலே அதை நான் முழுசாக சாப்பிடவே மாட்டேன். எப்போ வச்சாலும் நான் அப்படியே பாதியில் வச்சுட்டு போயிடுவேன். இது இப்படியே தான் இருக்கும். ஆனால் ரீசெண்டாக கொஞ்சம் வந்து ஃபுட்டு பற்றி நிறைய தெரிஞ்ச அப்புறம், நிறைய ஃபைபர் சாப்பிடணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டில் நான் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி யாராவது நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா எனக்கு அவ்வளோ புரியுது அந்த டேஸ்ட்டு. இதுதான் டேஸ்ட்டுன்னு. அந்த விதத்தில் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே ஹோட்டல்ஸ்லேயே தி பெஸ்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறாங்க. வெறும் உப்பு இல்லாமனா இல்லை வேறு ஏதாவது இருக்கானே தெரில. சாட் மசாலா மாதிரியும் இல்லை, இன்னமும் ஒரு மசாலா போடாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எப்படின்னா நார்மலாக இந்த முறுக்கு சாண்ட்விட்சு இந்த இதிலெல்லாம் வந்து பேல்பூரியெல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது இந்த சாலடே. சூப்பராக இருக்குது. ஓகே, டின்னர் சாப்பிட்டு நாங்கள் ரூம் கிளம்பிட்டோம். Day 3 என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு சொல்கிறோம்.